டிடிவி தினகரன் தரப்புக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியுமா முடியாதா என்பது தொடர்பாக வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது. அரசியல் சாசன அமர்வில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கில் அமமுக ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யாததன் காரணமாக அதனுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஒற்றை சின்னத்தை வழங்குவது என்பது சாத்தியமில்லை என்று தேர்தல் ஆணையம் நேற்றே உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் தங்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் தரப்பு அழுத்தமாக வாதிட்டு வருகிறது. டிடிவி தினகரன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தற்போது வாதாடி வருகிறார். கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டியும் தற்போது இன்றைக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் என்பதன் காரணமாகவும் இன்று இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு நேற்று பிரமாண பத்திரம் மூலமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் தரப்பு தங்களுடைய இறுதி வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். எனவே இன்று பிற்பகலுக்குள் ஒரு இடைக்கால உத்தரவு என்பது உச்சநீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் டிடிவி தினகரன் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் வழங்கப்படுமா படாதா என்ற விவரம் தெரிய வரும். அதே நேரத்தில் இன்று மாலை 3 மணிக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைகிறது. எனவே இந்த தீர்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரசியல் சாசன சட்டப்படி குக்கர் சின்னம் கோரி விண்ணப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் அமமுக ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படவில்லை, அரசியல் கட்சியாக பதிவு செய்யவில்லை. எனவே அதனை நாங்கள் ஒரு கட்சியாக கருத முடியாது, சுயேட்சை வேட்பாளர்களாக தான் கருதுவோம் என்பது தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு. இந்த வழக்கு தொடர்பாக தற்போது விசாரணை நிலவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். தற்போது நம்முடைய மூத்த செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சசிதரன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள்? வணக்கம் தேவபிரியன். அமமுக இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தங்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என கேட்டிருந்தது. முன்னதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு இரட்டை சின்னம் ஒதுக்க கோரி இந்த வழக்கை டிடிவி தரப்பு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில் ஆஜரான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என கூறி அவர்கள் தங்களுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர். அதை ஏற்று டெல்லி உயர்நீதிமன்றம் குக்கர் சின்னத்தை டிடிவி தினகரனுக்கு ஒதுக்க முடியாது என தீர்ப்பளித்தது. அதை எடுத்து கடந்த ஜனவரி மாதம் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு தற்போது விசாரணையின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நேற்று நடந்த விசாரணையின் போது இந்த குக்கர் சின்னம் என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு பொதுவான சின்னம் என்பது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கோ அல்லது ஒரு தனிநபருக்கு மட்டுமே வழங்க முடியும் என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதனால் அதற்கு கபில் சிபல் டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் எதிர்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விசாரணை இன்று நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது தங்களுக்கு ஆர்கே நகர் தொகுதியில் குக்கர் சின்னத்தை ஒதுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தது. ஆனால் அதற்கான உத்தரவு எங்கே என கேட்டு அவர்களை தேர்தல் அவர்களை நீதிபதிகள் கடிந்து கொண்டனர். அதனால் இந்த வழக்கு போகும் திசையை நோக்கி செல்லும் நேற்றே தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாமல் தெரிவித்திருந்தது. அதனால் இந்த தினகரனுக்கு குக்கர் சின்னம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. அதற்கு பதில் அனைத்து தொகுதிகளும் வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்படும். இதனால் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேவப்பிரியன், இதுல டிடிவி தினகரன் தரப்புடைய வழக்குடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க ஒரு தனி கட்சியா பதிவு செய்யல, அதுக்கான அவசியம் இல்லை. ஏனென்றால் இரட்டை இலை சின்னம் அதிமுக தொடர்பான வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு. அதுல தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எங்களால பண்ண முடியாது. அதனால இடைக்காலமா எங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கணும்னு அவங்க கேட்கறாங்க. அவங்க கேட்கறது அவங்களுடைய தரப்புக்கு இன்னும் மூல வழக்கு என்பது இன்னும் இறுதி தீர்ப்பு காண முடியல. தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுத்திருக்காங்க, டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்வு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அதன் காரணமா இப்போதைக்கு இடைக்காலமாக இந்த நிவாரணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீதிமன்றம் தரப்ப என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு? அந்த கருத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க சசி? இடைக்காலமா ஒரு நிவாரணம் என்பது அது ஒரு தனி வழக்கு தேவப்பிரியன். இந்த தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி, மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட தனி நபருக்கோ அல்லது பதிவு செய்யப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கோ தான் அது போன்ற பொது சின்னத்தை ஒரு தேர்தலில் வழங்க முடியும், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணைய விதிமுறைகள்படி. ஆனால் இந்த தினகரன் தரப்பு இப்பொழுது அது ஒரு குரூப் என்றுதான் தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அவர்கள் கட்சியும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்லை, அவர்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சியும் இல்லை, அவர்கள் பதிவும் செய்யவில்லை. அதனால் அவர்களுக்கு குழுவாகத்தான் கருதுகிறோம். அதனால் அவர்களை எங்கள் மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி அவர்களுக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு பொது சின்னம் வழங்குவது என்பது இயலாத காரியம். அவர்கள் பதிவு செய்திருந்தால் அவர்களிடம் பதிவு கோரி எந்தவித மனுவும் வரவில்லை. அப்படி மனு வந்திருந்தால் அதை பதிவு செய்வோம் என்று கூறியிருந்தனர். முன்னதாக பாமகவுக்கு பாம்பாடு சின்னமும் தமாகவுக்கு சைக்கிள் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. அது எந்த அடிப்படையில் என்று பார்த்தால்
ஏற்கனவே ஒரு முறை அங்கீகாரம் பெற்று அந்த கட்சி அங்கீகாரத்தை எழுந்திருந்தால் மறு தேர்தலில் அது கொடுத்து அவர்கள் மனு செய்யும் போது அந்த மாதிரி பதிவு அங்கீகாரத்தை ரத்து இழந்த கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கும். ஆனால் டிடிவி தினகரன் இது போன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, பதிவு செய்யப்பட்ட கட்சி கிடையாது என்பதால் இந்த மாதிரி குக்கர் சின்னம் அவர் கேட்கும் பொது சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன் போக்கில் தான் தேர்தல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேவா. அதனால் அனைத்து தொகுதிகளும் வெவ்வேறு சின்னங்களில் போட்டியிட நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது தினகரனுக்கு. சசி, நீங்க தொடர்ந்து இணைப்பு இருங்க. தற்போது மீண்டும் இடைவெளிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருது. ரெண்டு தரப்பிலிருந்தும் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. டிடிவி தினகரன் தரப்புல கபில் சிபில் ஆஜராகி வாதாடிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் இடைக்கால உத்தரவு அப்படின்றது இன்னும் பிறப்பிக்கல. தற்போது இருதரப்பு வாதங்கள் தான் கேட்கப்பட்டு வருது. நம்ம தொடர்ந்து இது தொடர்பாக விவாதிக்கலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. கட்சியாக பதிவு செய்யாத நிலையில் தங்களுக்கு எப்படி குக்கர் சின்னத்தை அனைத்து வேட்பாளர்களுக்கும் குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியும் என்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் இரட்டை இலை வழக்கு முடிந்து விட்டதால் குக்கர் சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்க முடியுமா முடியாதா அல்லது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதன் காரணமாக தற்போது இது முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையா என்பது போன்ற பல்வேறு காரணங்களும் இருக்கின்றன. இரட்டை இலை சின்னம் வழக்கு நிலுவையில் இருந்ததால் குக்கர் சின்னம் கோரினீர்கள் என்று நீதிபதிகள் தற்போது கருத்தை கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் இறுதி உத்தரவு அல்லது இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. என்றால் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள். எனவே அமமுக தரப்பினருக்கு இது மிக முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. இன்னும் இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம்.